மணக்க மணக்க சுலபமாக சுவையான நெய் சோறு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நெய் சோறு செஞ்சுருக்கேன். இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் ஒரு குக்கரில் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆர்டினரி ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நெய் மட்டுமே சேர்த்து செஞ்சாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். பட்டை, சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நான் நீள்வாக்கில் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான்வெஜ் செய்யும் பொழுது கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நெய் சோறுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி நீள் வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறின பாஸ்மதி ரைஸ் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நெய் சோறு கிடச்சிருச்சு. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நெய் சோறு சூப்பராக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நெய் சோறுக்கு நம்ம சிக்கன் குழம்போடு சாப்பிட்லாம். மஷ்ரூமு, பன்னீர் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருக்கேன்.